ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு தேர்தலில் தோல்வி விட்டதுக்கு அப்புறம் 2016 நம்ம தோத்ததுக்கு அப்புறம் அன்புக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேரன்பை பெற்ற அருமைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்களிடம் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அந்த பொறுப்பு வழங்கின உடனே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாம் வெறும் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அப்ப ஜெயிச்சிருந்தோம். நாடாளுமன்றத்தில் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே காங்கிரஸ் கட்சி அப்பொழுது ஒரு ஸ்பிளிட்டை ஃபேஸ் பண்ணிருந்துச்சு. நம்மை பொறுத்த மட்டும் திரு வாசன் அவர்கள் கட்சியை விட்டு போயிருந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி மிக முக்கியமான காலகட்டத்தில் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை எனர்ஜைஸ் பண்ணி காங்கிரஸ் கட்சியை மீண்டும் பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளாக மிக வேகமாக காங்கிரஸ் கட்சியை ஒரு பலமான அமைப்பாக உருவாக்க முயற்சி செய்தார். அப்பொழுது அருமைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். அண்ணனுடைய அழைப்பை ஏற்று அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களுடைய காலகட்டம் என்பது மிக மிக கடினமான காலமாக இருந்துச்சு. ஆட்சியில மேலையும் ஆட்சியில் இல்ல, கீழே நம்ம சென்னையிலையும் ஆட்சியில் இல்ல, எங்கேயுமே தூரத்துக்கு நம்மளுக்கு அதிகாரமே தெரியாத ஒரு திக்கு தெரியாத ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருந்தோம். அந்த காலத்திலையும் சரி, அவருடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அருமைக்குரிய அண்ணன் KS அழகிரின் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அப்பொழுது அண்ணன் KS அழகிரின் இந்த பதவியெல்லாம் கேட்டெல்லாம் போகல டெல்லிக்கெல்லாம். அவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவருடைய அறிவிப்பு வரும்போது அவர் சிதம்பரத்தில் இருந்தார் அண்ணன். அவரை பொறுத்த மட்டும் அந்த பதவி அவரை தேடி வந்தது. அந்த பொறுப்பில் இருந்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் செய்து வச்சிருந்தார்களோ அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றார். அதனுடைய விளைவாக காங்கிரஸ் கட்சி 9 இடங்கள் பெற்று 8 இடங்களில் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்றத்தில் 2019 தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல் நம்முடைய வரலாற்றிலே. நாம் 8 இடங்களை வெற்றி பெற்றோம். அதற்கு பின்னால நம்மளுக்கு வெறும் ஏறுமுகம் தான் இருந்துச்சு. நம்மளை பொறுத்த மட்டும் 2021 தேர்தலையும் சரி 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து காங்கிரஸ் 18 சட்டமன்ற உறுப்பினர்களாக நாம் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். அதற்கு இந்த காலகட்டம் என்பது பல வகையில உள்ளாட்சி தேர்தலில் 2021 உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், 19 உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு பல பாடங்களையும் தந்துச்சு. நம்ம வந்து எப்படி வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம கூட்டணி கட்சியா இருக்கும்போது நம்ம உள்ளாட்சி அமைப்புகள்ல எப்படி நம்ம வந்து கடைசியா நம்மளை வந்து எப்படி வந்து கடைசி நிமிஷத்துல நம்மளை வந்து வண்டியில இருந்து இறக்கி விட்டுலாம் அப்படிங்கிறதுக்காக முயற்சி மேற்கொள்ளப்படுங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதனால அந்த பாடங்களை நம்ம கத்துக்கிட்டு இனி வரும் காலங்களில் அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய சரியான அளவான நியாயமான வேட்பாளர்களுக்கு நம்ம இடம் வாங்கி கொடுக்க வேண்டிய பாடம் நம்மளுக்கு அந்த 19-21 வந்துச்சு. அதனால நான் யாரையும் குறையெல்லாம் சொல்லல. மற்ற கட்சியெல்லாம் நீங்களாம் எழுதிக்கிறாங்க இப்ப பத்திரிகையாளர்லாம். நான் வந்து யாரையும் குறையெல்லாம் சொல்லல, அது எங்களோட தப்புன்னு சொல்றேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.